ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 23, 2024. நாம் அனைவரும் இவ்வுலகில் பன்மடங்கு அதிர்ஷ்டசாலிகளாவோம். நமது அதிர்ஷ்டத்தை எண்ணி சற்று புன்னகைப்போம். இந்த வாழ்க்கையில் இந்த கண்களால் நாம் என்னவெல்லாம் கண்டிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். எவற்றை 4 யுகங்களிலும் ஒருபோதும் பார்க்க முடியாதோ அவற்றை இந்த கண்களால் நாம் கண்டிருக்கிறோம். பிரபுவினுடைய வளர்ப்பில் நமது வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. தந்தையாக அவர் நம்மை பரிபாலிக்கின்றார். ஆசிரியர் என்ற ரூபத்தில் ஞானத்தை கொடுத்து நம்மை பரிபாலிக்கின்றார். மேலும் சத்குருவின் ரூபத்தில் வழிகாட்டியாகி நமக்கு நல்லதொரு பாதையை காண்பித்து வரங்களையும் வழங்கி நம்மை பரிபாலிக்கின்றார். யோசிக்க வேண்டிய விஷயம், இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பாலனை 4 யுகங்களிலும் வேறு யாருக்கும் கிடைக்கப்பெறாது. சில பிறவிகளில் நாம் ராஜா வீட்டில் பிறப்போம். சில பிறவிகளிலோ செல்வந்தர் வீட்டில் நமக்கு பரிபாலனை நடக்கும். இந்த உலகில் சிலர் ஏழ்மை நிறைந்த வீட்டில் பிறவி எடுக்கிறார்கள். அவர்களது நிலை என்னவாக இருக்கும்? மனம் விரும்பிய விஷயங்களை அவர்களால் செய்ய முடியாது. அவர்கள் படித்து புத்திசாலியாக ஆக விரும்பினாலும் அவ்வாறு செய்ய இயலாது. அவர்களால் நல்ல உணவருந்த முடியாது. அவர்களிடம் சாதனங்களும் இருப்பதில்லை. ஆனால் நமது பாலனையோ சுயம் பரமாத்மாவின் மூலம் ஏற்படுகிறது. ராஜாக்களை விட மிகப்பெரிய பாலனையை அவர் நமக்கு வழங்கியிருக்கிறார். அவர் நமக்கு சக்திகளையும் வழங்கியிருக்கிறார். தனது அன்பையும் வழங்கியிருக்கிறார். மேலும் அனைத்திலும் உயர்ந்த ஞானத்தை வழங்கியிருக்கிறார். நாம் பிரபுவின் வளர்ப்பில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதிகாலையில் தந்தையே வந்து நம்மை எழுப்புகின்றார். இரவில் கூட அவரே உறங்கச் செய்கிறார். பின்னர் நமக்கு கல்வி கற்பிக்க வருகின்றார். மேலும் பாபா கூறுகின்றார், யாராவது பாபாவின் குழந்தை கண்ணீர் வடிக்கிறார் என்றால் அவர்களது கண்ணீரை துடைப்பதற்கு கூட தந்தை வருகின்றார். உலகத்தவர் இந்த விஷயங்களை கேள்விப்பட்டால் இவர்கள் யார்? பகவான் இவர்களுக்காக ஃப்ரீயாக அமர்ந்திருக்கிறாரா என்ன என்பார்கள். மேலும் பாபா இந்த கேள்விக்கு தானே பதிலளிக்கிறார். நீங்கள் கூறிவிடுங்கள், ஆமாம், எங்களுக்காக பகவான் இப்போது ஃப்ரீயாகவே இருக்கின்றார். யோசித்து பாருங்கள், யாருக்கு உதவி செய்வதற்காக சுயம் பகவானே எப்போதும் தயாராக இருக்கின்றாரோ அப்படிப்பட்டவர்கள் அவரை எந்தளவிற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? அவரை அழைத்து நமது சீர்கெட்டு போன காரியங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். சுயத்தை வரங்களால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அவரிடமிருந்து மனம் விரும்பிய சக்திகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நம்மிடம் நல்ல புத்தி இருக்கின்றது. அதன் மூலம் பாபாவினுடைய உயர்ந்த பாலனை, அவரது கருணை ஆகியவற்றின் முழு பயனை நாம் பெற வேண்டும். எனவே நினைவில் கொள்வோம், பாபா நம் மீது கருணை கொண்டிருக்கின்றார். அவர் நம் மீது மிகுந்த மகிழ்ச்சியடைந்திருக்கின்றார். அவரது இந்த கருணையை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? பாபா தானே கூறியிருக்கின்றார், தந்தையோ கட்டுண்டு இருக்கின்றார். குழந்தைகள் அழைத்தால் தந்தை அவசியம் வர வேண்டும். மேலும் நாம் அனைவரும் அவரது செல்ல குழந்தைகளுமாவோம். ஒரு தாயை அவரது செல்லமான குழந்தை இரவு 12 மணிக்கு அழைத்தால் கூட தாய் ஓடிச் செல்கிறாள் அல்லவா? நாமோ பகவானுடைய செல்லமான குழந்தைகள். நாம் அவரை அழைப்போமானால் அவர் ஓடி வருவார். ஆனால் கூடவே அவர் நம்மை அழைக்கும்போது அவரது காரியத்தில் உதவி செய்வதற்காக நாமும் ஓடிச் செல்ல வேண்டும். அவருக்கு நம் மீது முழு அதிகாரம், முழு உரிமை இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் கொடுத்து விடுவோமானால் தந்தை மீதும் நமக்கு முழு அதிகாரம் இருக்கும், முழு உரிமை இருக்கும். பாபா மட்டும் எப்போது நாம் அழைத்தாலும் வந்துவிட வேண்டும். ஆனால் அவர் அழைப்பாரானால் நாம் சாக்கு போக்கு காரணங்களை கூறுவோம் என்றால் அது சரியல்ல. இந்த வித்தியாசத்தினை நாம் அழித்து விடுவோம். மேலும் இன்று முழு நாளும் நாம் பாப்தாதாவை அழைப்போம். நம் தலை மீது அவரது ஆசிர்வாத கரத்தை அனுபவம் செய்வோம். இது மிகுந்த அனுபவம் செய்வதற்கான விஷயமாகும்.
பாபா மேலும் ஒரு அழகான விஷயத்தை கூறியிருக்கின்றார். நீங்கள் இவ்வுலகிற்கு பலவிதமான சக்திகளின் கிரணங்களை வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். எனவே இன்று முழு நாளும் பாப்தாதாவை அழைப்பதன் கூடவே இந்த பயிற்சியை செய்வோம். நான் மாஸ்டர் சர்வசக்திவான் புருவ மத்தியின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறேன். மேலும் எனது நெற்றியிலிருந்து பல வண்ண கிரணங்கள் வெளிப்பட்டு என்னை சுற்றியுள்ள சூழலில் பரவி கொண்டிருக்கின்றன. சுற்றியுள்ள ஆத்மாக்களின் மீதும் சூழலிலும் பரவி கொண்டிருக்கின்றன. அனைவரும் சார்ஜ் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிமிடத்திற்காக இந்த 2 பயிற்சிகளையும் மேற்கொள்வோம். மேலும் இன்றைய நாளை ஆனந்தமயமாக்குவோம். ஓம் சாந்தி.